ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ரிஷப் ஷெட்டியின் நடிப்பு ப்ளஸ் டைரக்ஷனில் வெளியான காந்தாரா எல்லா மொழிகளிலும் வெற்றி கொடி நாட்டியது. அந்த படத்தை வியப்போடு பார்த்த மக்கள் அதன் அடுத்த பாகத்தை காந்தாரா சாப்டர் 1 படத்தை ரொம்பவே எதிர்பார்த்து வந்தனர். இன்று வெளியாகியிருக்கும் ஹோம்பலே ஃபிலிம்ஸ் காந்தாரா சாப்டர் 1 படம் எப்படி இருக்கு விமர்சனத்தை இப்போது பார்க்கலாம். 3 வருடங்களுக்கு முன்பு அந்த காந்தாரா படம் துளி அளவு கூட எதிர்பார்ப்பு இல்லாமல் வந்து மிக பெரும் சக்ஸஸ் பெற்றது. முக்கியமாக தெலுங்கு பட ஆடியன்ஸை ரொம்பவே கவர்ந்தது, எல்லோரையும் மெய்சிலிர்க்க வைத்தது. இப்போது வந்திருக்கும் காந்தாரா சாப்டர் 1 ப்ரீக்வலாக வந்துள்ளது. ஹீரோவும் டைரக்டரும் ரிஷப் ஷெட்டி தான். கதை நாயகன் இவர் என்றால் கதையின் நாயகி ருக்மிணி வசந்த். சிறுவன் ஒருவனிடம் கதை சொல்வது போல இந்த படத்தின் ஸ்கிரிப்ட் அமைந்துள்ளது. முன்பு வந்த காந்தாரா படத்தின் முடிவுதான் இந்த பாகத்தின் தொடக்கம். கதாநாயகன் எப்படி தெய்வமாக மாறினான், எப்படி பூமியில் மறைந்து போனான் என்று கர்நாடகத்தில் சவுத் சைடில் உள்ள அடர்ந்த காட்டுப்பகுதியில் 3 பழங்குடியினர் வசிக்கின்றனர். அவர்களில் காட்டை பாதுகாக்கும் காந்தாரா பழங்குடியினர் ரொம்பவும் சக்தி வாய்ந்தவர்கள். தாங்கள் வணங்கும் சிவனை தலைவனான பர்மே ரிஷப் ஷெட்டி தலைமையில் காக்கின்றனர். அந்த தெய்வத்தையும் காட்டையும் தங்கள் வசப்படுத்த பிஞ்சர்லா பழங்குடியினர் முயற்சி செய்கின்றனர். ஆனால் அது அவர்களால் முடியாத விஷயமாக இருக்கிறது. இன்னொரு புறம் காந்தாரா காட்டை ஆக்கிரமித்து அதில் உள்ள வாசனை திரவியங்களை கொள்ளையடித்து வியாபாரம் செய்ய பங்க்ரா தேசத்தின் மன்னன் விஜயேந்திரன் முயற்சி செய்கிறான். ஆனால் தெய்வத்தால் கொல்லப்படுகிறான். அதை நேரில் பார்க்கும் இளவரசன் ராஜசேகரன் நாட்டை ஆள்கிறான். அவனுடைய மகன் குலசேகரன் குல்ஷன் தேவையா, மகள் கனகவதி ருக்மிணி வசந்த். வயதான ராஜசேகரன் ஒப்படைத்த அரசாளும் பொறுப்பை குலசேகரன் சீரழிக்கிறான். காந்தாரா நாட்டில் உள்ள சிவ பூந்தோட்டத்திற்குள் செல்பவர்கள் மீண்டு வர முடியாது. குலசேகரன் உள்ளே நுழைந்து மரணமடைகிறான். அதற்கு முன் காந்தாராவில் நுழைந்து நிறைய பேரை கொல்கிறான் குலசேகரன் என்று காட்டப்படுகிறது. அதன் பிறகு ராஜசேகரன், ஜெயராம், கனகவதி ருக்மிணி வசந்தின் நிலைப்பாடு என்ன? ஆடியன்ஸ் எதிர்பாராத ஒன்று அது. இதையெல்லாம் பார்த்து கொண்டு பர்மே ரிஷப் ஷெட்டி சும்மா இருப்பாரா? அவருடைய பவர்ஃபுல் 3D ஆட்டம்தான் படத்தின் கிளைமேக்ஸ். காந்தாராவில் வில்லத்தனம் செய்பவர் ஜமீன்தார். அதுவே சாப்டர் 1 மன்னர் குடும்பம். பர்மே ரிஷப் ஷெட்டியின் மக்களுக்கான போராட்டம்தான் இது. முதல் பாகத்தில் இருந்த உணர்ச்சி இதில் இல்லாதது ஒரு குறைதான். ஆக்ஷன் காட்சிக்கு சிறப்பு சேர்க்கும் விதமாக படம் அமைந்துள்ளது. ரிஷப் ஷெட்டியின் படுபயங்கர உணர்ச்சிபூர்வமான நடிப்பும் ருக்மிணி வசந்தின் எதிர்பாராத திருப்புமுனை அம்சம் கொண்ட கேரக்டரும் படத்துக்கு வலு சேர்க்கிறது. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.